மல்லி தேவையில்லாத சில விஷயங்கள பண்ணுறாங்க. அதுவும் விஜய் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் வெளியூரில் இருக்கிறேன், பிஸ்னஸ் மீட்டிங் அப்படின்னு ஒரு டென்ஷனில் தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். நீ வந்து அங்கே வெண்பாவோட இருந்துக்கிட்டு இருக்க, எனக்கு வெண்பாவும் உன்னோட சேஃபும் முக்கியம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அதே நேரத்தில் மல்லி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரகு ரேணுகா விஷயத்த விஜய்கிட்ட சொல்கிறாங்க. இருந்தாலும் விஜய் அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மல்லியும் வெண்பாவும் சேஃபாக இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டிடக்கூடாது அப்படின்னு தான் விஜய் நினைக்கிறாங்க. அதனால் நான் அங்கே வர்ற வரைக்கும் எந்த ஒரு புதுசாக ஒரு பிரச்சனையை உன் மூலமாக வந்துடக்கூடாது அப்படின்னு தான் விஜய் சொல்கிறாங்க. ஆனால் மல்லி வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த லட்சுமண கோட்டை தாண்டுவாரில் ஒரு கோடு போட்டிருப்பார், அதை தாண்டி வெளியே போவார்ல, அதை மாதிரி வந்து இங்கே மல்லி வந்து விஜயோட பேச்சை மீறி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, எனக்கு வந்து நம்ம குடும்பம் முக்கியம் விஜய், அதனால் நான் உங்கள் வார்த்தையில் மீறத்தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படி மீறினாங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா மல்லியை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க நல்லது பண்ணுறோம், நாம் தான் சரியான முடிவு எடுக்கிறோம், அதே நேரத்தில் நாம் வந்து யாரை வேணாலும் வளைச்சி பிடிச்சிடலாம் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அப்போ ரகுவை ஈஸியாக பிடிச்சிடலாம் அப்படின்னு இவங்க தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ரகு வந்து ஒரு கிரிமினல், ரேணுகாவும் ஒரு கிரிமினல். அப்படிங்கும்போது அவங்கக்கிட்ட ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும் அதான் சொல்கிறாங்க, மல்லி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நாங்கள் அதை டீல் பண்ணுதோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இருந்தாலும் மல்லி கேட்குற மாதிரி தெரியலை, விஜய் பேச்சை கேட்கல. அதனால் இப்போ என்ன பண்ணுதாங்க மல்லி அப்படின்னா, வெண்பாவை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவன் மல்லிக்கு நல்லாவே தெரியுது, நாம் இந்த பிரச்சனையில் வெண்பாவை வந்து பயன்படுத்துகிறோம், இது ரொம்ப ரொம்ப தப்பு தான் அப்படின்னு மனசுக்கு தெரியுது. அவங்களோட மனசாட்சி அப்படிங்கிறது உறுத்த தான் செய்து, தெரியவும் செய்யுது. ஆனால் அதை மீறி செய்கிறாங்க மல்லி. அப்போ இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, எப்போவுமே ஒரு செயலை செய்யும்போது நல்லதோ கெட்டதோ அது வந்து நம்ம ஆள் மனசு கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு விடையை கொடுக்க தான் செய்யும். இந்த விஷயத்தை நீ செய்யாத, இல்லைனா இந்த விஷயத்தை நீ செய் அப்படின்னு சொல்லும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த வெளி மனசு சொல்லும் பார்த்தீங்களா, அதை கேட்டுக்கிட்டு நம்ம போய்கிட்டே இருப்போம், அதை வந்து நம்ம வந்து உதாசீனப்படுத்துவோம். அப்போ அந்த எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம பாருங்கள், எப்போ நம்ம மனசாட்சி குத்துற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை நம்ம பண்ணவே கூடாது. இங்கே மல்லி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த விஷயத்தில் நம்ம தேவையில்லாமல் வெண்பாவை வந்து இறக்குறோமோ அப்படிங்கிற அவங்க மனசாட்சி உறுத்த தான் செய்யுது. அப்போ இந்த விஷயத்தை வந்து மல்லி செய்யாமல் விட்டுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்தால பின் விளைவு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருந்திருக்காது. ஆனால் இப்போ இது செய்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை விஜய் மூலமாக வரத்தான் போகுது அப்படிங்கிறது தெரியுது. ரகு மூலமாக இப்போ பிரச்சனை வரப்போகிறதில்ல, விஜய் மூலமாக தான் மல்லிக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தெரிய வருது. என்ன அப்படின்னா, விஜய் வந்து எந்த ஒரு புதுசாக ஒரு பிரச்சனையை நீ உருவாக்காத அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் மல்லி அதை மீறி வெண்பா வச்சு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, ரகுவை பிடிச்சிடலாம், ரேணுகாவை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது அந்த மொபைலில் ட்ராக் இருக்குது, அதை வச்சு நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது எதுவுமே நடக்காது. கடைசியாக என்ன ஆகும்னா, மல்லி போட்ட பிளானில் அவங்களே சிக்கிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ வெண்பா கிட்ட ரேணுகா வந்து பேசிடுவாங்க, எதுக்காக என் மொபைல்லேருந்து ஃபோன் பண்ண, யார் உனக்கு ஃபோன் பண்ணது அப்படிங்கிற மாதிரி 2 கேள்வியை கேட்டாங்கன்னா வெண்பா சொல்லிட போகிறாங்க. அப்போ இந்த இடத்துல மல்லி மாட்டிக்குவாங்க. விஜய் கிட்ட மல்லியை பற்றி தேவையில்லாத போட்டு கொடுப்பாங்க ரேணுகா. அப்போ விஜய்க்கு வந்து அது கோபம் தான் வரும். ஏன்னா வெண்பாவுக்கு ஆபத்தை உருவாக்கிட்டாங்க மல்லி, நம்ம இவ்வளோ சொல்லி கேட்கல அப்படிங்கிற ஒரு கோபம் விஜய்க்கு மல்லி மேலே வரும். அப்போ அது வந்து 2 பேருக்குமான பிரிவும் கூட இருக்கலாம். அப்படி நடக்கக்கூடாது, இருந்தாலும் அதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறு எல்லாமே இருக்குது. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.